அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது வடுகளத்தை பற்றி நான் பாட விரும்புகிறேன். இது எல்லாரும் நல்லா கேளுங்க. போதும். அதாவது வாங்கிட்டோன்னா நெத்தி அம்மணி அண்ணரிடம் பிறந்தாருக்கு அணி நடந்தங்க பொன்னரடம் பிறந்த பொற்கொடியா நடந்தங்க. வேடுபுர சங்கரிக்கு வெகுபடைக்கு பயணமுப்போம், கொங்கரையும் சங்கரிக்கு கோடிபாட பயணமுப்போம். மலக்காடு குளவு ஆரஞ்சு அமைக்கு இப்போ நாங்கள் கொள்ளைக்க பயணமுப்பா. வேடு வருது அமைக்கு வெடியாரஞ்சு அமைக்கு வெடியாரன் எல்லைக்கு இப்போ நாங்கள் வேட்டைக்க பயணமுப்பா. எங்களுக்கு வென்று வா என்று சொல்லி வீரகந்தான் பூசுமம்மா, செய்வார் என்று சொல்லி எனக்கு சூரியன்தான் பூசுமம்மா. அம்மணி அண்ணருன்னு சொல்லி நீ அண்ணரு என்று சொல்லி சங்கரு என்று சொல்லி சங்கரைச்சு போட்டு வையேன். நீ பொன்னரை என்று சொல்லி பொன்னரைச்சு போட்டு வையே. இரண்டு அண்ணனுங்காரால் அதிகாராண்டவர ஆடம்பரப்பு சிறுபுறையே எந்தாட்டியார பெரியண்ணா ஆடம்பரப்பு பேர் வரியார் அண்ணாவ நாகாத சொப்பனங்கள் அருங்கடையா கண்டனண்ணா நான் போடாத சொப்பனங்க நம்பர் கொடியா கண்டனண்ணா. அண்ணா உன்னிமே அனுமண்ணா உங்களுக்கு கத்தி தவிருமண்ணா, ஒரு கணத்தம்பு எஞ்சோரு மண்ணா, ஒரு ஈட்டி தவிருமனை எடுத்தம்பு எஞ்சோரு மண்ணா. அண்ணா நான் அஞ்சு எடுக்கும் பஞ்சமத்து அதுக்கு மேல் நான் தூணுறத மேலே ஏறி தூங்கி எந்திரிச்சு துவைக்கானா கண்டனண்ணா. நான் ஆண்டு எந்திரிச்சு அளவுக்கானா கண்டனண்ணா. என்னோட கூட பிறந்தவளை கூட்டுப்பால் உண்டவளை, நீ சேர பிறந்தவளை செல்லப்பால் உண்டவளை, நீ என்ன கணக்கண்டையின்னு எனக்கு அறிய சொல்லுமம்மா. அண்ணன் பாருங்க அண்ணர்களை உன்னிமே தானுமண்ணா, உங்களுக்கு சந்தன புந்து வந்து இருசார்காய் மகுமண்ணா, உங்க குங்குமாந்து வந்து இடுகூரம்பு பயமம்மா. அண்ணா உங்களுக்கு தட்டா அந்த அவைக்கு கண்டுத்தானி வழிய போக்கண்ட, நீங்க நித்தா நடக்கும் தடம் நெறிஞ்சி படருக்கண்ட, அங்குன்னையா மாடியல நீராம் படருக்கண்ட, உங்களுக்கு பால் காய்ச்சி மாடியல பாசம் பாடருக்கண்ட. ஆனால் நம்மளது வெள்ளி மதவும் மதுவேலி மதவும் பாசானா, உங்க தாங்க மதவும் மதுத்தாணி மதவும் பாசானா. இத்தனை பூமியால் நம்மளுக்கும் தானே இருக்கா. நீங்கள் பன்னிக்குட்டினாலையண்ணா நீ பழியாகி போகிறீங்க.
பத்தினிய நாடு உத்தமையா உத்தம பத்தினி ஒரு சொன்னு வாசகத்தையே நீ என்ன சொல்லி தடுத்தாளு நாங்க மின் வச்ச காலு பின் வைக்க போறதில்ல. இதுக்கு மேல நம்ம தடுத்து நிறுத்தி நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சின்னண்ணா அலம்பரப்பு திருமொழியும் தட்டியற பெரியண்ணா அலம்பரப்பு பேர் பறியர்களே நீங்க நீ சண்டை செய்ப்பீங்க தவுக்கும் வந்து சேர்வீங்க, நீங்க வேட்டை செய்ப்பீங்க வீடு வந்து சேர்வீங்க. அப்புறம் சின்னன் சாமி பெரியன் சாமின்னு குன்றிமலை காட்டு குலகாரஞ்சியமைக்கு வேட்டைக்கு போகிறாங்க, சண்டைக்கு போகிறாங்க. அப்போ என்ன வாடிக்கு போகிறாங்கன்னா ஒரு நெல் குத்தி சோறாக்குன்னு நேரங்காலம் ஆகுமுன்னு ஒரு கம்பு குத்தி சோறாக்குன்னு நெல் குத்தி சோறாக்குன்னா நேரங்காலம் ஆகுமுன்னு ஒரு சோளம் குத்தி சோறாக்குன்னு சோழிகளும் ஆகுமுன்னு நாங்கள் கம்பு குத்தி சோறாக்கி கடும் பயணம் போகிறோம். இப்போ அப்போ பாரப்பாசனா சொல்லுங்க பெரியண்ணா நாம் சண்டைக்கு போய் என்னவா நாம் சவுக்கு வந்து சேராம நாம் வேட்டைக்கு போய் வீடு வந்து சேராம நாம் செத்து மடிக்கிட்டா செத்து மடிக்கிட்டா ஒரு செல்லேறி மேய்ஞ்சிட்டான் நமது பொன்னிவள நாட்டிலேயே நம்மளுக்கு பிடிச்சளவோ யாரும் இல்லை. ஒரு வைகுந்தம் சேர்ந்துட்டான் இந்த பொன்னிவள நாட்டிலேயே நம்மளுக்கு சேர்ந்தளவோ யாரும் இல்லை. நிறைய விட்டுட்டு நாட்டுக்கு பெரியன சாமி வேட்டைக்கு போய் அவங்க வந்த வாழுகிற வெட்ட வேடுகிற வந்த வாழுகிற வாழுனா சங்கரிச்சாங்க. சொக்கங்கறி சங்கரிச்சு கோடிப்படை கருவறுத்து அப்படின்னு வந்த வீடுகளை வெட்டி சாய்க்கும் போது எம்பெருமான் மாயவர் பார்த்துட்டு நீங்கள் விட்டு வச்சிருந்தா ஊரையும் நாட்டையும் அழைச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த மாயம்பெருமாளும் மனமுள்ள தேவதையே அவர் வாழைக்கம்பளம் அம்பு செய்து அவங்க வாழைக்கம்பளம் அம்பு செய்து அந்த அம்பையை விடும்போது அந்த சின்ன சாமி பெரியன சாமிக்குன்னு அவங்க ஒரு கட்டியிருந்து ஒரு மாட சொங்குல ஒரு நூலந்து போச்சு முப்போ. அப்போ பாரப்பா அது என்னன்னா அப்போ நீ பாரப்பா அது என்னன்னா காயப்பட மேடியெல்லாம் காயம்பட்டு போச்சு முப்போ, விண்ணப்பட மேடியெல்லாம் விண்ணப்பட்டு போச்சு முப்போ. நம்ம பொன்னிவள நாட்டிலேயே தங்கவள முத்திரை ஒத்தவள முத்திரையே உலகுவதி ஆண்டவையா இரட்டவள முத்திரை நாடுவதி ஆண்டவையா. நம்மளுக்கு இத்தனையும் பூமிகள் நம்மளுக்கு தான் இருக்கா, இனி காயப்பட்டு போனமேன்னு சொல்லி அழுகும்போது அப்போ சின்னசாமி சொன்னாரு, அண்ணன் பாரப்பா பெரியண்ணா நம்மளுக்கு வயசு 16 வாடி போந்தொன்னு இப்போ நம்மளுக்கு சரியா முடிஞ்சிடுது அப்படின்னு தானடவா நம்ம தங்கால் அழுது நம்மளை தேடி அழுதுகிட்டு வரும்போது அவளுக்கு ஒரு அடையாளம் வேணும்னு
அவங்களுக்கு வன்னி மரம் கால்மேடு, அது குண்டி மரம் தலைமேடு. அண்ணருகா நாம செத்து மடிஞ்சிட்டான், ஒரு செல்லேறி மேய்ஞ்சிட்டான். இந்த பொன்னிவள நாட்டிலேயே நம்மளுக்கு சேர்ந்தழுவோ யாரும் இல்லை. போய் மடிக்கிட்டான், ஒரு புழுவேறி மேய்ஞ்சிட்டா, நம்மளுக்கு பிடிச்சழுவோ யாரும் இல்லை. நாம் இதுக்கு மேலே நாம் உயிரை வச்சிருந்தாள் நாடு கதிக்குமண்ணா, ஒரு நல்லதனம் பேசுமண்ணா, ஊரு கதிக்குமண்ணா, உத்ததனம் பேசுமண்ணா. இப்படிக்கு நம்மளுக்கு வயசு 16, வயசு 16, வாலிபம் 90. இப்படிக்கு நமக்கு சரியா முடிஞ்சுக்கண்ணா, நாம் ஈட்டையே நிற்க வச்சு ஈட்டி மேல் சாஞ்சிருவோம், நம்ம கத்தியே நிற்க வச்சு கத்தி மேல் சாஞ்சிருவோம் அப்படின்னு தானல்லவா அவங்க கத்தி மேலே சாஞ்சிட்டாங்க. அப்போ அது வீரமான ஜாபகம் பார்த்துட்டு நம்ம பொண்ணு சங்கரன் போய் மடிஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி அவன் தட்டு மடிஞ்ச பக்கம் அவன் சருவு மடிஞ்சிடணும்னு சொல்லி அவன் துடும்பு குச்சி நிற்கி வச்சு துடும்பு குடி மேலே சாய்ந்து உயிரிழந்தான்.